வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு குழு விரைவில் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். விரைவில் கூட்டணி பேச்சுவார்த்தை எனவும் கொளத்தூரில் செய்தியாளர்களுக்கு கேள்விக்கு பதில். அரசியலில் நான் யாரையும் எதிரியாக பார்க்கவில்லை. புதிய எதிரிகளை எப்படி பார்க்கிறீர்கள் என்ற செய்தியாளர்கள் கேள்விக்கு முதலமைச்சர் பதில். மத்திய பட்ஜெட் மிகப்பெரிய ஏமாற்றம், எதிர்பார்த்த ஒன்றும் இல்லை. வரும் தேர்தலில் தமிழக மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேட்டி. இதுக்கு மக்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இதுக்கு பாடம் கற்பிப்பாங்க. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஜெயலலிதாவின் தோழி சசிகலா புதிய கட்சி தொடங்க உள்ளதாக தகவல். 2026 தேர்தலில் தமது ஆதரவாளர்களை நிச்சயமாக களமிறக்கப்படுவார்கள் என திட்டவட்டம். ஆமா, உண்மைதான். அது மக்கள் கருத்துக்கே நான் விட்டுறேன். என்னுடைய புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மாவின் தொண்டர்கள் களத்தில் இருப்பார்கள் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். எப்படி என்னங்கறத நீங்க விரைவில் தெரிஞ்சுக்க. காங்கிரசுடன் கூட்டணியை உறுதி செய்யாமல் எப்படி திமுக பலமான கூட்டணியாக என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கேள்வி. கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைத்து 2 மாதம் ஆகியும் காங்கிரஸ் இன்னும் அதனை உறுதி செய்யவில்லை எனவும் விமர்சனம். இன்னும் திமுக கூட்டணி பலமான கூட்டணிக்கிறீங்க, கொள்கை கூட்டணிக்கிறீங்க. காங்கிரஸ் கட்சி தேர்தல் பேச்சுவார்த்தைக்கு குழு அமைத்த 2 மாதம் ஆகுது. இன்னும் அவர்கள் தொடங்கவே இல்லை. இன்னும் அவர்கள் கூட்டணியில் அவர்கள் எத்தனை சீட்டுகள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டு அது என்ன சுமூகமாக போகுமா என்பதே தெரியாத அளவிற்கு நாம் கேள்விப்படுகின்ற செய்திகள் நெறியாளர்களுக்கு சொல்கிறேன். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கு பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விருப்ப மனு. தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் விருப்ப மனு பெறப்படுவதாக அக்கட்சி பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அறிவிப்பு. விஜய் வாங்கும் சம்பளத்தில் கருப்பு பணம் அதிகம், வெள்ளை குறைவு என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். ஊழல் குற்றச்சாட்டை முன்வைக்கும் விஜய் முதலில் எவ்வளவு வருமான வரி செலுத்துகிறார் என தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் சாடல். ஒரு கருப்பு வெள்ளை இப்படியெல்லாம் வாங்கி அது சமூகத்துக்கு கேடு இல்லையா? அது உண்மையிலே ஒரு கை சுத்தம், ஊழலுக்கு அப்பாற்பட்டு. அது மட்டும் இல்லாமல் வாங்குகிற சம்பளத்தை நான் வெளிப்படையாக இவ்வளோ தான் வாங்கினேன், நான் டேக்ஸ் கட்டியிருக்கேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது விஜயால. கரூர் சம்பவம் பற்றி சிறிதும் கவலைப்படாமல் கட்சி விழாவில் ஆடும் விஜய் ஈவு இரக்கமற்றவர் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடும் சாடல். விஜய் நடனமாடுவதைக் கண்டு பாதிக்கப்பட்டோர் குடும்பம் எவ்வளவு பரிதவித்திருக்கும் எனவும் வேதனை. ஒரு 3ஆம் ஆண்டு கட்சி துவக்க விழாவில் டான்ஸ் ஆடுறாருன்னா அந்த 41 குடும்பங்கள் எந்த அளவுக்கு மன கஷ்டப்படும் தயவுசெய்து நீங்கள் நினச்சி பாருங்கள். கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாத ஒரு தாபேகாவுடைய தலைவராக இருப்பதே உண்மையிலே ஒரு அருகதை இல்லை தான் நினச்சி நான் சொல்கிறேன். விஜய் எங்களுக்கு எதிரி அல்ல, எப்போதும் எங்களுடைய ஒரே எதிரி திமுக தான் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. அதிமுக தலைவர்களை ரோல் மாடல் என கூறிக்கொண்டு அதனை ஊழல் கட்சி என விஜய் எப்படி கூற முடியும் எனவும் கேள்வி. லங்கியா சொல்றேன்னா, திரு விஜய் அவர்கள் திமுக ஆட்சியை வீழ்த்தணும்னா அந்த வேலையை பார்க்கட்டும். புரட்சி தலைவர் படத்தை போட்டுக்கிறாரு, எனக்கு ரோல் மாடல்கள் புரட்சி தலைவர் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவின் ஆட்சியில் அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சிங்கிறார்.
தாவேக்கு தலைவர் விஜயின் கட்சிக்கு என்ஜின் இருக்கிறதா? என்ஜினை ஓட்ட யார் இருக்கிறார்? டப்பா என்ஜின், ஓட்ட என்ஜின் என மத்திய அரசை விமர்சித்த விஜய்க்கு அண்ணாமலை பதிலடி. அட்லீஸ்ட் எங்ககிட்ட இன்ஜின் இருக்கு, டபுள் இன்ஜின் இருக்கு. விஜய் அவங்க இன்ஜினையே நம்ம பார்க்கலையே. அது இன்ஜின் இருக்கா, இல்ல கார்பரேட்டர் இருக்கா, அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ற ஆள் இருக்கா, அந்த இன்ஜின் ஒரு சேசியில மாட்டுவாங்களா? தாவேகாவின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் மருதமலை மாமணிகை முருகையா பாடலை மாற்றி அக்கட்சியின் தலைவர் விஜயை புகழ்வது போல் பாடியதற்கு எதிர்ப்பு. மத உணர்வை புண்படுத்தியதாக விஜய், பாடகர் வேல்முருகன் உள்ளிட்டோர் மீது வழக்கறிஞர் குற்றாலநாதர் நெல்லை போலீசில் புகார். துரோகிகளை துணைக்கு அழைத்துக் கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு கெட் அவுட் தான். ஆண்டுகள் எத்தனை ஆனாலும் தமிழ்நாட்டை அண்ணாதான் ஆள்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. வடமாநிலத்தைச் சார்ந்தவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நிலை அன்றைக்கு ஏற்பட்டது. கடந்த 3/4 நூற்றாண்டு காலத்தை அண்ணாந்து பார்க்க வைத்தவர் நம்முடைய அண்ணா அவர்கள். அவர் எழுத்துக்களை மீண்டும் மீண்டும் நாம் படித்தாக வேண்டும். நான் செய்தவை அனைத்தும் தொடர்ந்தால் அப்போதும் அண்ணாதுரைத்தான் ஆள்வதாக அர்த்தம் என்று சொன்னார். ஆக மறைந்தும் நம்மை அண்ணா அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழகமே அண்ணாவை படி. அண்ணா வாழ்க, அவர் மூட்டிய தீ பரவட்டும். பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு தினத்தை ஒட்டி சென்னையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி. நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. சென்னை மெரினாவில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்திலும் மரியாதை செலுத்தினார். பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மரியாதை. அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் புகழஞ்சலி. பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மரியாதை. தமது ஆதரவாளர்களுடன் புகழஞ்சலி. ஆறு தொகுதிகளுக்கான பாஜக தேர்தல் பொறுப்பிலிருந்து விலகுவதாக கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தகவல். சிங்காநல்லூர் தொகுதிக்கு வேறு ஒரு பொறுப்பாளரை இந்த கட்சியிலிருந்து நியமனம் பண்ணுவாங்கன்னா வேற ஒரு தலைவர் வருவாங்க, பண்ணுவாங்க. தமிழ்நாட்டினுடைய 6 இதுக்கும் பண்ணுவாங்க. காரணம் தந்தையாருடைய உடல்நிலை காரணமாக. அதனால் தேர்தலில் அடுத்து என்ன பண்ணுவீங்க, எங்க நிற்பீங்க, இதை பண்ணுவீங்களா, அதை பண்ணுவீங்களா, டெல்லி போவீங்களா, இதை பண்ணுவீங்களா, எதுவுமே எனக்கு தெரியாது. கட்சி என்ன சொல்லுதோ அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் பேசுறேன். ஐந்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை பாரிமுனையில் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் போராட்டம். அனுமதியின்றி போராட்டம் நடத்துவதாக போலீசார் கைது நடவடிக்கையில் ஈடுபட முயன்றபோது தள்ளுமுள்ளு வாக்குவாதம். சிவகங்கையில் அரசு அங்கன்வாடியில் 3 ஆண்டுகளாக கட்டணம் செலுத்தாததால் மின் இணைப்பு துண்டிப்பு. ஊராட்சி ஒன்றிய அலுவலர்களின் அலட்சியத்தால் குழந்தைகள் தவிப்பு.